மனப்பூர்வமா நினைச்சேன்னு சொன்னா அந்த வாசல அல்லாஹ் திறப்பான். அப்படி கொண்டாந்து கொட்டுவான். இந்த கொடுக்கிறேன்னு நினைச்சிட்டு இல்லடா, இந்த அல்லாஹ் தர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாகாது. வாங்கிய ஒவ்வொருத்தரும் திருப்பி கொடுத்தால் தான் இதை ஒழிக்க முடியும், தீமையை உணர முடியும். ஒரு தீர்மானம் ஒண்ணு. வாங்காத இளைஞர்கள், திருமணம் முடிக்கிற இளைஞர்கள் இருப்பீங்க. உங்க தாய் சொன்னாலும், தகப்பன் சொன்னாலும், ஊரே சொன்னாலும் நீங்க வாங்கக்கூடாது, முடிவெடுத்து ஆகணும். நீங்க கேட்டா சொல்லுவீங்க, அம்மா வற்புறுத்திட்டாங்க, அத்தா வற்புறுத்திட்டாங்க, இதெல்லாம் பொய். திருப்பி கொடுக்கறக்கா வாங்க மாட்டேன்னு எல்லாரும் தான் சொல்ல போறாங்க. வந்து மேடையில முகத்தை காட்டட்டுமே. அதாவது பொதுவாகவும் நம்ம சபதம் எடுக்கணும். வெளிப்படையா மேடையில வந்து வாங்க மாட்டேன்னு இந்த ஊர் கோட்டகுப்பத்தை சேர்ந்த ஆள்க வந்து இளைஞர்கள் வந்து அறிவிச்சாங்கன்னு நம்ம டைம் கொடுப்போம். ஏன்னு கேட்டா அந்த மாப்பிள்ளையை நீங்க எல்லாம் பாத்துக்கணும்ல, அதுக்காகத்தான். என்ன சொல்லிவிட்டு கூட்டத்தில் கை தூக்கிட்டு ஓடி போயிடக்கூடாது. இந்த மாப்பிள்ளை வாங்க மாட்டேன் சொல்லிட்டாருன்னு சொல்லி நாளைக்கு பேசலாம்லங்க. அதுக்காக வேண்டி இந்த ஊர்ல நடக்கிறதுனால கோட்டகுப்பத்தை சேர்ந்த இளைஞர்கள் எங்க அம்மா சொன்னாலும், ஊர் சொன்னாலும், உலகம் சொன்னாலும் நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். அதே மாதிரி மாப்பிள்ளைகளை பெத்து வச்சுக்கிற ஆம்பளைகள், என் மகனுக்கு எந்த கட்டத்திலையும் வாங்க மாட்டேன்னு ஆம்பளை பிள்ளை பெற்றவங்களும் இந்த மேடையில் வந்து அறிவிக்க வந்தீர்களே, ஆனால் எல்லாருக்கும் தெரியணும். ரெண்டு அடுத்து அதெல்லாம் வருது. இரண்டாவது அடுத்து என்ன, அடுத்த ஒரு தீர்மானம் என்ன எடுக்கணும்னு கேட்டா, இந்த வரதட்சணை பெருகிறது காரணம் அந்த தீமையை நம்ம தீமையா விளங்காம நம்மளும் சேர்ந்து பங்கெடுக்கிறது தான். இன்னைக்கு பாருங்க, அந்த சகோதரர் வீட்டுல தங்கி போய் அங்கதான் போய் இருந்தோம். யார் சகோதரர்? பதுருதீனா. வீட்டுல நுழையும் போதே போர்டு போட்டிருக்காரு. வீட்டுல நுழையும் போதே அழகான போர்டு வீட்டுல எழுதி வச்சிருக்காரு, பெயிண்ட்ல கருப்புல எழுதி வச்சிருக்காரு, அன்பு சகோதரர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய வீட்டிற்கு வரதட்சணை வாங்கியவர்கள், கொடுத்தவர்கள் திருமண பத்திரிகை தந்து அழைப்பதற்கு வர வேண்டாம். இதுல வரதட்சணை வாங்கின திருமணத்திற்கு என்னை அழைக்க வர வேண்டாம். அல்லாவுக்காக வந்து நான் வாங்க வந்த திருமணம் கலந்து கொள்ள முடியாது, அதன் மீது வருத்தம் கொள்ள வேண்டாம். அழைக்க வர்றவன திரும்பி போறவங்க எழுதி வச்சிருக்காரு. நாங்க அந்த வீட்டுல போய் சாப்பிட்டு வர்றோம், நைட்டு சாப்பாடு வீட்டுல. இந்த ஊர்ல அந்த இப்ப போய் சாப்பிட்டு வர்றோம். இந்த கோட்டை குப்பத்துல இப்படிப்பட்ட தங்கங்களை எல்லாம் தந்திருக்கிறான். வீட்டுல வரதட்சணை வாங்குறவங்க கல்யாணத்துக்கு கூப்பிட்டு வராதுன்னு போர்டு எழுதி வச்சிருக்காரு. வாசல நுழையும் போது கல்யாணம் கொண்டு போயிருவான். வரதட்சணை வாங்கினவன் அழைக்கே வரமாட்டான். அந்த மாதிரி வெறுத்தா தான் இதை ஒழிக்க முடியும். உறுதியான முடிவெடுங்க. அண்ணன், தம்பி, மாமா, மச்சான், சொந்த தங்கச்சி கல்யாணமா இருந்தாலும் சரி, அண்ணன் கல்யாணமா இருந்தாலும் சரி, வரதட்சணை வாங்கினால் அந்த திருமணத்தில் நான் கலந்து கொள்ள மாட்டேன். அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா தாஅத்தலி மக்லூகின் ஃபீ மாசியத்தில் காலிக். அல்லாஹ்வுக்கு மாறு செய்யற விஷயத்தில் எவனுக்கும் கட்டுப்படக்கூடாது. அல்லாஹ்வா அத்தாவான்னு கேட்டா அல்லாஹ் தான். அல்லாஹ்வுடைய ரசூல அம்மாவான்னு கேட்டா ரசூல் தான். அல்லாஹ்வும் ரசூல் சொன்னதுக்கு மாத்தமா அம்மா சொன்னாலும் சரி, அத்தா சொன்னாலும் சரி, அகில உலகமே சொன்னாலும் சரி, தூக்கி விதிக்க வேண்டியதான். அதுல கேட்க தேவையில்லை. அதனால யார் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்ற உறுதிமொழி எடுக்கணும். அதுல யாரும் கட்டுப்படவே கூடாது. வரதட்சணை வாங்குற திருமணத்தில் கலந்து கொள்ளவே கூடாது. அப்படி புறக்கணிச்சு கேலிக்குரியதாக ஆக்கணும். வரதட்சணை வாங்குறத வெக்கி தலகுனியணும். ஒருத்தர் வரமாட்டேங்கிறாங்க, 3 பேர் போய் கூடணும் என்ன நினைக்கிறான்னு கேட்டா, நம்ம செய்யற நல்ல காரியம், எவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க அப்படி நினைக்கிறான். போகக்கூடாது. அப்படி ஒதுக்கி காட்டினா தான் கேவலம் நினைச்சுக்கிட்டாவது என்ன செய்வானுவோ, இதுல இருந்து விலகு வாங்க. அப்பதான் சமுதாயத்தை காப்பாற்ற முடியும். இன்ஷா அல்லாஹ் சபதம் எடுப்போமா? அப்ப அல்லாஹ்வின் முதல் நான் எடுக்கிறேன். எனக்கு நானும் வாங்கினது இல்ல. நான் ஊர்ல இருந்து ஹைதரா வச்சுக்கிட்டா சொல்றேன், எங்க ஊருக்காரர் தான், ஊர்லயும் போய் கேட்டுக்கலாம். அதுக்காக வேண்டி என்ன ஊர்ல பயிற்சிக்காரெல்லாம் பார்த்தானுவோ. இன்னைக்கு பாருங்க அல்லாஹ் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? அதையும் சொல்லித்தான் ஆகணும், அனுபவத்தையும் சொல்லி ஆகணும்ல. நான் வரதட்சணை வாங்காம கல்யாணம் பண்ணும் போது என்னைய கிறுக்கம் பைத்திய மாதிரி பார்த்தாங்க. என்னுடைய நண்பர்கள்லாம் என்னை ஒரு மாதிரியா அதிசய பிறவி மாதிரி பார்த்தானு கேள்வி பண்ணாங்க. அவனுங்களுக்கு அல்லாஹ் பொம்பளை பிள்ளைய கொடுத்து என்கிட்ட வந்து நீங்க 4 பேர்ட்ட சொல்லி வாங்கிட்டாங்க, அல்லாஹ் ஆக்கிவிட்டான். நான் போய் அவன்கிட்ட கேட்கிற மாதிரி அல்லாஹ் ஆக்கல. எவன் வாங்கிட்டு பெருமை அடிச்சானோ அந்த மாதிரியான என்னுடைய படித்த என்னுடைய சக நண்பர்கள் இன்னைக்கு என்கிட்ட வந்து நீங்க சொன்ன 4 பேர் தருவாங்கல்ல, சொல்லி வாங்கிட்டாங்க என்று கேட்கிற அளவுக்கு ஆக்குனான. அப்ப நினைச்சு பார்த்தேன், நீ இருக்கிற அரசு அன்று கொள்ளும், தெய்வம் நின்று கொள்ளும். அல்லாஹ் நீ இருக்கிற, நிச்சயமா நீ இருக்கிற. சுப்ஹானல்லாஹ். அதே மாதிரி என்னுடைய அனுபவத்துல எங்க குடும்பத்துல எங்க அண்ணன் அலாவுதீன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், PS அலாவுதீன் இறந்து போயிட்டார் சின்ன வயசுல. 2 பொம்பளை பிள்ளை, 2 அவரும் வாங்கல, நாங்களும் வாங்கல. எல்லாரும் சொன்னாங்க நீ வாங்காம இருந்தோம், பொம்பளை பிள்ளைக்கு வாங்காம மாப்பிள்ளை கிடைக்க மாட்டாங்க. கிடைக்கும்டா, கிடைக்கும். அல்லாஹ் கல்புகளை மாத்திரவன். யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக. ரசூலுல்லாஹ் துஆ செய்வாங்க,
கல்புகளை மாத்திரவனே ரசூலுல்லாஹ்வை கொல்ல வந்தவர் கல்பையே மாத்தி இஸ்லாத்துக்கு கொண்டு வந்தவன். அந்த ரப்புல் ஆலமீன் கல்ப மாத்தி மாப்பிள்ளையை தருவான்டான்னு நம்பிக்கை வச்சிருந்தோம். 2 பொம்பளை பிள்ளைகளுக்கு வரதட்சணை வாங்காத மாப்பிள்ளை அல்லாஹ் தந்தான். எங்க அண்ணனுடைய 2 மகளுக்கு கல்யாணம் பண்ணிட்டோம். வரதட்சணை கொடுக்க கூடாது, கொடுக்க முடியும். அதாவது உலகம் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகுது. ஏன்னா அண்ணன் பிள்ளைய கல்யாணம் பண்ணாம விட்டான்னு சொல்லுவாங்க. எவன் சொன்னாலும் கொடுக்க முடியாது. வரதட்சணை வாங்காத மாப்பிள்ள இருந்தா வா, இல்லன்னா போன்னு சொல்லி உறுதியா நின்றோம். அல்லாஹ் பாருங்க, அவ்வளவுலாம் லேட்டாவலாம் அவள சும்மா குயிக்க ரொம்ப சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம். காத்திருக்கிற மாதிரிலாம் அல்லாஹ் ஆக்கல. ஏன் வழி திறக்குவான், நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. நீ நம்பி பாரு. அதே மாதிரி இப்ப எனக்கு நான் இன்னைக்கு சபதம் எடுக்கிறோம்னு சொன்னா எனக்கு 3 ஆம்பளை பிள்ளை, ஒரு பொம்பளை பிள்ளை தான். வாங்கலாம் எனக்கு லாபம் தான், வழங்குதா? அதனால இவனுக்கு பொம்பளை பிள்ளை இருக்கு அதுக்காக சொல்றான்னு நினைச்சிட கூடாதுல்ல, அதுக்கு சொல்றேன். அதனால நம்ம எல்லாருமே சேர்ந்து எடுப்போம். ஆம்பளை பிள்ளை வச்சுக்கிறவங்க, பொம்பளை பிள்ளை வச்சுக்கிறவங்க, மாமியாரா இருக்கிறவங்க, வருங்கால மாமியாரா போக போறவங்க எல்லாருமா சேர்ந்து முடிவெடுப்போம். அல்லாஹ் மீது ஆணையாக நாங்கள் வரதட்சணை வாங்கவும் மாட்டோம், தூங்க கொடுக்கவும் மாட்டோம். யார் சொன்னாலும் வாங்க மாட்டோம், அவங்க மட்டும் தூங்க. வாஹ் அக்பர். நீங்க தூங்குமா சீதவியல? உங்களுக்கு தான் கத்துறோம், தூக்குங்க. வாங்க தான் போறீங்களா? உங்களுக்காகத்தான் அம்மாமார்களா கத்துறோம். அங்க உள்ளவங்கள மண்டபத்துல எல்லாம் வாங்க போறீங்களா? சும்மா கழுத்து காட்டுமா, என்ன வந்துட போகுது? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் பெரிய வெற்றியை தந்துட்டான். இப்ப அப்படி அமைதியா இருக்கணும். கேளுங்க, நம்ம தத்துவமா பேசி போயிடக்கூடாது. ஒரு காரியத்தை பேசினா அதை நடைமுறைக்கு கொண்டு வர்றதுக்கு பேசிக்கிட்டு இருக்கணும். வேற எது கத்துறோம்? இதுல உங்கள்ட்ட பீஸ் வாங்கிட்டு போறதுக்கு வந்திருக்கிறோமா? கூட்டங்களுக்கு போனா 1000-2000 ரூபாய் பீஸ் தர்றீங்களா? தந்தா நாங்க வாங்குவோமா? அல்லாவுக்காக கத்திட்டு போறமே தவிர கூட்டங்களுக்கு பேச்சாளர்களுக்கு பீஸ் பேசுற ஆளுக்கு நாங்க கிடையாது. இதை ஒழிக்கணுங்கிறதுக்காக வேண்டிய இஹ்லாஸோட பேசிட்டு இருக்கிறோம். அதனால ஒளிறதுக்கு இது உதவலன்னு சொன்னா கத்தி வேஸ்ட். இப்படி கத்த நாங்க தயாரா இல்ல. அதனால அப்படி அமைதியா இருக்கணும். கோட்டை குப்பத்தை சேர்ந்த வரதட்சணை வாங்காம கல்யாணம் பண்ண போறோம்னு சொல்லக்கூடிய இளைஞர்களும் அந்த மாதிரி இப்ப மாப்பிள்ளைய பத்த பெற்றோர்கள் எவ்வளவு சொல்ல போறாங்கன்னு பாருங்க. ஊர் பெருமையை நிலைநாட்ட போறோம். வேற ஊருக்காரங்க வந்துடாதீங்க, வாங்க கோட்டை கொடுப்போம். யாராவது வரையா அரைச்சு கூப்பிடுங்க. அவர் தெரியாது, நீங்களே கூப்பிடுங்க. அன்பான சகோதரர்களே, இந்த வரதட்சணை ஒழிப்பு பிரச்சாரம் எந்த அளவுக்கு ஓர் எழுச்சியை உண்டு கொண்டிருக்கிறது என்றால், நமதிலிருந்து சில இளவல்கள், அன்பான சகோதரர்களே, இந்த வரதட்சணை ஒழிப்பு பிரச்சாரம் எந்த அளவுக்கு ஓர் எழுச்சியை உண்டு கொண்டிருக்கிறது என்றால், நமதிலிருந்து சில இளவல்கள் நாங்கள் வரதட்சணை வாங்க மாட்டோம் என்று சகோதரர் பிஜே அவர்களுக்கு தபால் எழுதியிருக்கின்றார்கள். அதை நான் படிக்கின்றேன். அல்லாஹ்வின் திருப்பெயரால் அண்ணன் பிஜே அவர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் வரதட்சணை வாங்க மாட்டோம். பெண் வீட்டாரிடம் பணமோ நகையோ எதுவும் வாங்க மாட்டோம். இதை தாங்கள் மூலமாக பொதுமக்கள் மத்தியில் சபதம் ஏற்க நாடியுள்ளோம். எங்களை அழைத்து சபதம் ஏற்க செய்யுங்கள் என்று 10 சகோதரர்கள் லெட்டரில் எழுதுகிறாங்க. லெட்டரில் எழுதியிருப்பது 10 சகோதரர்கள். மேலும் மேலும் வருவார்கள் என்று எதிர்பார்க்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். அவர்களுடைய பெயர்களை நான் வாசிக்கின்றேன். எஸ் ஹசன் அலி, அவருடைய தகப்பனார் பெயர் சையத் முகமது மோர்சா திரு கோட்டகுப்பம். விலாசத்தோடு எழுதிவிட்டாங்க. ஆகையினால் அவங்க நிச்சயமாக தப்பிக்க முடியாது. தாய்மார்களே, நீங்கள் அந்த மாப்பிள்ளைமார்களை பார்த்துக் கொள்ளுங்கள். வரதட்சணை இல்லாம இது. அடுத்து ஹசன் அலி, சையத் முகமது ஹசன் அலி யாரு? அல்லாஹ் மீது நாணையாக நான் வரதட்சணையோ பணமோ நகையோ வாங்க மாட்டேன். இது அல்லாஹ் மீது ஆணை. அடுத்தபடியாக ஆர் அப்துல் ஹாஜி, தகப்பனார் பெயர் அப்துல் ராவ், பள்ளிவாசல் தெரு, ராமத் நகர். மறைமுகமாகவோ நேரடியாகவே சொல்கிறேன். நிச்சயமாக அல்லாஹ் மீது ஆணையாக நான் வரதட்சணை வாங்க மாட்டேன். இது என்னுடைய வாக்குறுதி. அல்லாஹ் நல்லா லேசாகி என் மூபின்
தகப்பனார் பெயர் நஜீர் அகமது, ஆசாத் தெரு, கோட்டக்குப்பம். மறைமுகமாகவோ நேரடியாகவோ எந்தவித வரதட்சணையும் வாங்க மாட்டேன் என்று அல்லாஹ்வின் மீது அறுதியிட்டு உறுதியிட்டு கூறிக்கொள்கிறேன். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் அக்பர். ஜே ஜாஃபர் அலி, தகப்பனார் பெயர் அப்துல் காதர், பள்ளிவாசல் தெரு, கோட்டக்குப்பம். அல்லாஹ்வின் ஆணையாக நான் வரதட்சணை வாங்க மாட்டேன், நகையாவோ பொருளாகவோ வாங்க மாட்டேன்.